பிக்லு, என்ன ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? நாள் பூரா கண்டதையும் சாப்பிடுற. எப்ப பாரு மொபைலே பார்த்துட்டே இருப்பியா? ஒரு தடவை அம்மா படத்தை போய் பாரு. ஓகே. அப்ப சரி, போய் படிக்க உட்காருப்போ. நான் குளிச்சுட்டு போய் பால் கொண்டு வரேன் உனக்கு. சரி, நீங்க போங்க. சரி சரி. திரும்பவும் ஜீத்தோட போனா? சொல்லு. ஓ, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். என்ன? பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். வாவ். பிக்லு, என்னாச்சு உனக்கு? மூஞ்சியெல்லாம் ஏன் இப்படி வேர்த்திருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, கொஞ்சம் வெக்கையா இருக்கா, அதனால. நீங்க போங்க நீங்க போங்க, நான் வரேன். நீங்க போங்க. சரி, நான் உன்னை கூப்பிடதான் வந்தேன். பால் குடிக்க வந்துரு. நீங்க போங்க, நான் வந்துட்டே இருக்கேன். ஐயோ, பிக்லு, பால் குடிக்க வா, இல்லனா ஆறிரும். சரி பிக்லு, ஸ்கூல் எப்ப தொடங்குதுன்னு ஏதாவது தெரிஞ்சுச்சா? இல்ல, இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்ல? அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கூட பேசினா உனக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலி அது என்னன்னா, அவங்க இங்க வரத்துக்கு விரும்பல. எதுக்காக? அது இந்த கோவிட் சிச்சுவேஷனால யாரு எங்க போய் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுவும் சரிதான். நான் என்ன சொல்றேன், உன்னோட டீச்சர் இல்லையா? ஆமா ஆமா. அப்புறம் மொனாலிசாவும் வரால? அவ வந்துட்டே தான் இருப்பா. இந்த தண்ணியை குடி, அப்புறம் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு. இதுக்கப்புறம் டீச்சர் வந்துருவாங்கல்ல பிக்லு?
போ. ஆ. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? படம் பார்த்துட்டு இருந்தேன்டா. ஆனா நீ தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டியே. சரி, இன்னைக்கு டியூஷன் இருக்கு. உனக்கு தெரியுமா தெரியாதா? ஞாபகம் இருக்கு. இத்தனை வாட்டியே ஞாபகப்படுத்துற. போனை வை. ஹலோ. தா, உன் ஹோம்ஒர்க்கும் நானே பண்றேன். மேம் அவங்க மொழியை கெட்டிட்டு இருக்கும்போது நீ ஏன் வாயை போலந்து பார்த்துட்டு இருந்த? இதுக்கு முன்னாடி பொம்பளைய பார்த்ததே இல்லையா? இல்லப்பா. போய் சொல்லாத. கண்ணாலே எக்ஸ்ரே எடுத்துட்டு இருந்த. உனக்குல கேர்ள் ஃப்ரெண்ட் தேவைப்படுது. அவளை நீ ஆசை தீர பார்த்துக்கோ. யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன், நீ இருக்கல்ல. அப்படியே போட்டேனா? இப்போ கிளம்புறேன் 5 நிமிஷத்துல. ஆனால் அங்கே நான் வெறும் 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ண முடியும். இந்த கோவிட் நேரத்தில் வீட்டிலேருந்து கிளம்புறதே கஷ்டம். ஏதோ படிக்கிற சாக்கில் தான் நான் வெளியிலேயே வரேன். அப்படியே உன்னை பார்க்க வரேன். பாய். யாரு? அங்குஷா? உனக்கு எப்படி தெரியும்? நீ பேசிட்டு இருக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் நானு. இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா? ஆஃபீஸில் இன்றைக்கி ரொம்ப வேலை இருந்துச்சு. ஆமாம், பிக்லு சோறு சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். சரி, அப்படியே எனக்கு ஒரு காஃபி போட்டுரு. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி, வரேன். நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஹலோ அண்ணா, இந்தாங்க உங்க காஃபி. அப்புறம் நாளைக்கு ரீனா வாரா, உங்கள் அண்ணியோட தங்கச்சி. உனக்கு தெரியும்ல? போன தடவை அவங்க வந்தாங்கல்ல. இந்த தடவை தனியாக வராங்களா இல்லை அவங்க மருமகனோட வராங்களா? இல்லை, என்கிட்ட சொன்னால் அவள் தனியாக தான் வரலாம். அப்புறம் அவள் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. ஆஃபீஸ் விஷயமாக நான் வெளியே போக வேண்டியது இருந்தாலும் இருக்கும். நீ நம்ம பிக்லுவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ, சரியா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, நான் டின்னர் ரெடி பண்ணட்டுமா? ரொம்ப லேட் ஆகிட்டு சோறு போடு. அப்போ சரி. ஓகே, பாய்.
அட நீயா? அது உன்னை பார்க்க வந்தேன். ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன், ஆனா உன்னை மாதிரி இல்ல. ஏ லூசு. ச்சீ. குட் மார்னிங் டாட். குட் மார்னிங். இப்போல்லாம் நீ ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிற. எத்தனை தடவை சொல்கிறது நைட்டு சீக்கிரம் தூங்குன்னு? பிக்லு, நான் ஆஃபீஸ் வேலையாக கொஞ்ச நாள் வெளியூர் போகிறேன். ஓ ஓ, ரீனா சித்தி வராங்க. ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது. லாஸ்ட் டைம் அவங்க வந்திருந்தப்ப நீ ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனில் வெளியே ரீனா அம்மி, வந்துட்டியா? வா. என்னோட ஸ்வீட் ஹார்ட். மை பிளேஷர். என்னோட ஒரே அன்பு கொழுந்தியா. கொழுந்தியானா என்னன்னு தெரியுமா? கொழுந்தியானா பாதி பொண்டாட்டி மாதிரி. என்ன வேணாலும் சொல்றீங்க. வா வா உள்ள வா. வா வா உள்ள வா. உள்ள வா. ஜம்போ, உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க. ஆனா யூ லுக்கிங் சோ ஹேண்ட்சம். Thank you so much. அட இது யாரு? நம்ம பிக்லு தானே? அடேங்கப்பா, எவ்வளவு பெருசாயிட்டான். பிக்லு, ஆசீர்வாதம் வாங்க. அட இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப இருக்கிற காலத்துல யாரா கால் தொடுவாங்களா? வா வந்து ஹேக் பண்ணு. என்னோட ஸ்வீட் பையா. பிக்லு, உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ். இந்தா. ஓ செஸ். எஸ். போய் விளையாடு. இப்போ நான் என் பேக் எங்க வைக்கிறது ஜம்போ? என் ரூம்லயே வச்சிரு. என்ன சொல்றீங்க ஜம்போ? நான் உங்க ரூம்ல இருக்கிறதா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போகிறேன். சரி. திஸ் இஸ் அன்ஃபேர் ஜம்பு. நான் இப்பதான் வந்திருக்கேன், நீ வேலைக்கு போற. ஐயோ, நான் என்ன பண்ணுறது? ப்ராஜெக்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, நான் போயே ஆகணும். நீ வந்ததுனால தான் எனக்கு போக வாய்ப்பே கிடைச்சிருக்கு, இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆமாம். சரி சரி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே. ஹலோ அக்கா, பை என்கிட்ட கொடுங்க, நான் வச்சிடுறேன். நீங்கள் கை கால் கழுவி ஃப்ரெஷ் ஆகிடுங்க, நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். இல்லை வேணாம், நான் ஃப்ளைட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். நீ எனக்கு சூடாக காஃபி மட்டும் கூட ப்ளீஸ். அதுவும் பிளாக் காஃபி.
உன் பேர் என்ன? மித்தாலி. ஓ மித்தாலி, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ அக்கா. சரி. ஜம்பு, ம் அக்கா இல்லாம வீடு ரொம்ப விரிச்சோடி இருக்குல்ல? ஆ நானும் ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறேன். எவ்வளோ வருஷம் அட்டாச்மெண்ட் தெரியுமா? அது வேணா உண்மைதான். அதெல்லாம் விடு, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நீ போ. ஓகே. வாவ், அட பிக்லு, நீயா? நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன். எதுக்காக தேங்க்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிஃப்ட். ஓ, யூ ஆர் a naughty boy. போ, உன்னோட ரூமுக்கு போ. போ. ஆக்சுவலி விஷயம் என்னென்னு தெரியுமா? உங்கள் அக்கா போனதுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னா அது பிக்லு தான். அது நடக்கும் தானே அமித். இந்த காலத்து பசங்க அம்மாவோட சப்போர்ட் வேணும் தானே நினைப்பாங்க. அதானே தேவைப்படும். அப்புறம் பிகுலு, அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. முதல்லலாம் அவன் நல்லா ஸ்கூல் போயிட்டு இருந்தான், எல்லார்கிட்டையும் பழகுனான், விளையாண்டான், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான். இப்போ இந்த பேண்டமிக் காரணமால வீட்லேயே இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியறது இல்லை. அதனாலேயே அவன் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான். டோன்ட் வரி அமித். இங்கே பாருங்க, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தானே இருக்க போகிறேன். நீங்கள் இவ்வளோ டென்ஷன் எடுக்காதீங்க. நான் உங்கள் எல்லா டென்ஷனையும் தூரமாக்கிடுவேன். அம்மாக்கும் சித்திக்கும் வித்தியாசம் கிடையாதுல்ல? ஆனால் என்னால் யோசிக்க கூட முடியல. எப்படி உங்கள் அக்கா அன்னைக்கு நம்ம 2 பேரை பற்றி தப்பாக நினச்சா என்னால் அமித், இங்கே பாருங்க, நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. உங்களுக்கே தெரியும்ல, சின்ன வயசுலேருந்தே நான் உங்களை அண்ணனுக்கும் மேலே மதிக்கிறேன்னு. அப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து நான் வெளிப்படையாக பேசுவேன்னு. அதுக்கப்புறமும் அவங்க நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? உண்மையில் உங்கள் அக்கா அவள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்தா. அதனால் அவளால் நம்ம உறவை புரிஞ்சுக்க முடியல. அக்கா, அது வந்து நீ நினைக்கிற மாதிரி நான் சொல்றது கேளு. அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க போகாத, நான் சொல்றத கேளு. நீ தப்பா பண்ணிட்ட. நான் சொல்றத கேளுங்க. சொல்றத கேளுடி. திரும்பவுமா? அக்காவும் இருக்காங்களா, என்ன வேணாலும் யோசிக்கிறாங்க. ச்சே, என்ன பண்றது?
அமித் இங்க பாருங்க. ஹம்? அமித் அமித் இப்போ எனக்கு கொஞ்சம் அவசரமா போகணும். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நீ கிளம்பு, என்னோட ஃப்ளைட் ராத்திரி தான். ஓ சரி சரி, அப்ப நீங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நான் என் வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? அது உன் முதல் சம்பளம் உன் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு இல்லையா? கரெக்டு தானே? இன்னைக்கு தான் கிரெடிட் ஆச்சு. ஒரு வேலை செய்கிறியா? இந்த ஃபைலை உங்ககிட்ட வச்சுக்க. ஓகே. இதில் வேலைக்கு சம்மந்தமான வரவு செலவு கணக்கெல்லாம் இதில் இருக்கு. கவனமாக பார்த்து ஓகே, சரி. அதுபடி வேலை செய். ஓகே சரி இவான், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். ம். நான் என்னோட பொருளோட பணத்தை வச்சு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா? அதுக்கு என்ன, உனக்கு தேவையான ஐஃபோன், கேமரா, அப்புறம் லேப்டாப், உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்க. ஓ ஓகே. அப்படின்னா சரி, என்னோட விமன் ப்ராப்ளத்தோட ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது நான் முதல்ல ரெட் லைட் ஏரியாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற குடிசைகளுக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கிறேன். சரிதான். ஒரு வேலை செய், நீ என்னெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறியோ அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்க. கண்டிப்பா. நீ ரெக்கார்டு பண்ண எல்லாத்தையுமே MP4 ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி எனக்கு பென்ட்ரைவில் போட்டு கொடு. ஆ அப்புறம் உனக்கு எக்ஸ்ட்ரா செலவு என்னெல்லாம் ஆகுதோ அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். சரியா? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடு. அப்பனா நான் சோனார் காஜிலேருந்து இதை நான் உன்னோட ஸ்டார்ட் விருப்பம். பண்ணுறேன். ஓகே. ஈவன் நீ எனக்கு பண்ண உதவிக்கெல்லாம் தேங்க்யூ. அப்புறம் நீ என்னோட எல்லா வேலையிலும் கண்டிப்பாக கூட இருக்கணும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மீட்டிங்கை பற்றி பேசியாச்சு, ம்ஹும். இப்போ கொஞ்சம் காதலை பற்றி பேசுவோமா? திரும்பவுமா? ஓஃபோ, இப்போ தானே ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ராஜெக்ட் இவான். கொஞ்சம் நான் அதில் கவனம் கொடுக்க விடு. ம். அதுக்கப்புறம் யோசிக்கலாமே. ஓகே 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 சரி, நான் Okay. திரும்ப வரேன். பாய். பாய். டேட், உங்களோட ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? ஃப்ளைட் 12:30 மணிக்கு தான். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைனால 9:30 மணிக்கே வர சொல்லியிருக்கிறாங்க. ம். நான் 2-3 நாளில் வந்துடுவேன். சரி. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அலமாரியில் காசு பணம் வைக்கிற இடத்துல காசு இருக்குது, தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க. ஓகே டேட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. நினைக்கிறேன் அக்கா வந்துட்டாங்க, நான் போய் பார்க்குறேன். ம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ சூழ்நிலை சரியில்லை, புரிஞ்சதா? அனாவசியமாக வீட்டுக்கு வெளியே போகாத. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தால் சானிடைசர் யூஸ் பண்ணி. ஓகே டேட், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஹேவ் அ சேஃப் ஜெர்னி. அட ஜம்போ, நீங்க இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க, கிளம்பிட்டீங்களா? ஆமாம். சரி. நீ போய் படிப்போ. டேட், நான் வரேண்ணே. ம். அப்புறம் அது உன்னோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா? உமன்ஸ் ப்ராப்ளம் பற்றி. இது என்ன UGC ஃபண்டிங்கா? யூஜி சேக் ஃபெலோஷிப் கிடைச்சிருக்கு தெரியுமா? ஓ. இன்னைக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பாயிண்ட் கிளியரா இருக்கு. அவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் செலவு பண்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து ஒவ்வொரு வாட்சரையும் எவ்வளோ கவனமா கலெக்ட் பண்றாங்க தெரியுமா? நீ ரூபாக்கு கூட கூட்டு போ, ம் அவன் உனக்கு உதவியாக இருப்பான். ரூபக்கா. அமித், அது வந்து ரூபக் வந்து எனக்கு உதவி பண்ண மாட்டான். உங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லலை. நானும் ரூபக்கும் இப்போ ஒன்றா இல்லை. ம். என்ன? நாங்கள் செப்பரேட்டாக தான் இருக்கோம். அப்புறம் அப்புறம் ரொம்ப சீக்கிரம் எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது. கேளுங்க அமித், எனக்கு வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஹீ இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஈவன் ஹீ இஸ் வெரி சீரியஸ் இன் ஒர்க். இது என்ன சொல்கிற? நீங்கள் 2 பேரும் 6-7 வருஷம் டேட் பண்ணதுக்கப்புறம் தானே கல்யாணம் முடிச்சிங்க? ஷோ வாட், நான் தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டேன். காதல் மயக்கத்துலல நிறையா விஷயங்களை நம்ம கண்மூடித்தனமாக நம்புகிறோம். அந்த விஷயந்தான் என்னோட வாழ்க்கையில்
ரொம்ப பெரிய பிரச்சனையாகி நிற்கிது. ஆனால் உங்கள் 2 பேருக்கு நடுவில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அவங்க வீட்டில் வந்து எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அமித். உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ வெளிப்படையாக நடந்துக்கிற பொண்ணு. என்னோட அந்த ப்ராஜெக்டை எடுத்து நான் கொஞ்சம் ரெட் லைட் ஏரியாவுக்கு போக வேண்டியது இருந்தது. அப்புறம் அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வந்துருச்சு தெரியுமா? நான் இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பலை. அப்புறம் அன்னையிலேருந்து நான் உன்னை யோசித்தேன். என்னால் இப்படி இருக்க முடியாது. இவ்வளோ அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு நான் எப்படி இருப்பேன் சொல்லு? வேற வழி இல்லாமல் வர வேண்டியதாயிடுச்சு. தப்பான விஷயம். 6-7 வருஷம் உன் கூட டேட் பண்ணதுக்கு அப்புறமும் அவனால் உன்னை புரிஞ்சுக்கிட முடியலையா? உங்களை நம்பிக்கை வைக்க முடியலையா? அதான் பாருங்க. சரி விடுங்க. அப்புறம் நான் இப்போ கிளம்பி ஆகணும். எனக்கு இப்போ லேட் ஆகுது. சரி. அப்புறம் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, நல்லபடியாக இருங்க. ஓகேவா? கண்டிப்பா. சரி, நீங்கள் கவனமாக போங்க. ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. போயிட்டு வாங்க. பாய். டேக் கேர். பாய். அக்கா, ம் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம், கூப்பிட்டேன். உள்ள வா. பேட்லு எங்கே இருக்கான்? நான் என்ன சொல்லட்டும் உங்களுக்கு, நீங்க அந்த செஸ் கேம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, காலையில இருந்து அதை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா நல்லதாச்சு, மொபைல்ல இருந்து லீவ் கிடைச்சிருச்சு. நாள் பூரா அந்த மொபைல்ல இருக்கிறத விட அவன் இந்த மாதிரி நல்ல கேம் விளையாடுறான். இங்கே பாரு, இப்போ இருக்கிற பேண்டன் சுச்சுவேஷன் இருக்குல்ல, எல்லா ஸ்கூல் டியூஷனும் க்ளோஸாக இருக்குது. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அதனால தான் குழந்தைங்க மொபைலுக்கு இவ்வளோ அடிஷனாக இருக்காங்க. அவங்க மேலே எந்த தப்பு இல்லையே. அப்புறம் மித்தாலி, லாஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன் உங்கள் ஹஸ்பண்ட் வெளியே போயிருந்தாருன்னு. வந்துட்டாரா? இல்ல அக்கா, ஒரு மனுஷன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வருவானா? நீங்க எதுனாலும் கோர்ட்ல பாத்துக்கிறீங்க. ஆனா என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல, அந்த அறிவும் இல்ல. அப்பனா இப்போ நீ எங்கே இருக்க? நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன் அக்கா. என் பொண்ணு 4வது படிக்கிறான். 24 மணி நேரம் இங்கே தான் இருக்கேன். மாசத்துல ஒரு தடவை வீட்டுக்கு போய் காசு கொடுக்குறேன். சரி சரி. அக்கா, நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? சொல்லுமா. நீங்க இங்க இருக்கீங்கல்ல, நான் வீட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டுமா? சரி சரி, போயிட்டு வா. இப்போ நானும் பிகிலும் உட்காந்து சேஸ் விளாடுவோம். கேளு, நீ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காஃபி மட்டும் பண்ணி கொடு. கண்டிப்பா அக்கா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகே ஓகே, போயிட்டு வா. சித்தி, நான் உள்ள வரலாமா? வா. சொல்லு. அது ஒன்றும் இல்லை, நான் செஸ் விளையாடுறதுக்காக வந்தேன். ம் அப்பனா பிக்லு பாபு, எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க உனக்கு? இல்லை, இன்னும் சிங்கிளாக இருக்கியா? அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை. என்ன சொல்கிற நீ? உன்னோட வயசுல எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஆனால் நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட செட் பண்ணல. என்ன பையன் நீ? இப்போ நீ எந்த கிளாஸில் இருக்க? அதுவா, 8th ஸ்டாண்டர்ட் தான். பிக்லு கேளு, நீ எனக்கு ஒரு வேலை பண்ணுறியா? சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னா, என் முதுகில் கொஞ்சம் க்ரீம் தடவி விடுறியா? சரி சரி, நான் க்ரீம் தடவிடுறேன். நான் திரும்பி உட்கார்றேன். சரி சரி. அங்கே பாரு, அங்கே க்ரீம் இருக்கு. முதுகில் கை எட்ட மாட்டேங்குது. அதனால தான் நான் ஒன்று சொன்னேன். புரிஞ்சுதா? கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடு, எல்லா இடத்துலையும். கொஞ்சம் நல்லா தடவி விடு. தேய்.
என்னாச்சுப்பா? தடை விடு. அட நல்லா தடை விடு. ரைட் சைடுல தடை விடு. லெஃப்ட் சைடுல போ, கொஞ்சம் அந்த பக்கம். அங்க தடவு. அப்படியே இங்க கழுத்து மேல தடவு. கழுத்துல இங்க. கீழே போ, அப்படியே கீழே. அட கொஞ்சம் நல்லா தடவிடு. வீட்டுல யாருக்கும் கிரீம் தடவி விட மாட்டியா? அட என்னாச்சு சொல்லு. அப்படியே இங்க கழுத்துல தடவை, மேல கழுத்துல. தடவுப்பா. என்ன பண்ற நீ? சித்தி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரேன். என்ன பையன், கிரீம் கூட ஒழுங்கா தடவி விட மாட்டேங்கிறான். சரி, நானே தடவிக்கிறேன். அக்கா, வா. உங்க காஃபி. சரி மித்தாலி, கொஞ்சம் நில்லு. இந்தா, இது வாங்கிக்கோ. இதுக்கு அவசியம் இல்லை அக்கா. மித்தாலி, நான் எப்படி பிட்லுக்கு சித்தியோ அதே மாதிரி தான் உன்னோட பொண்ணுக்கும். எனக்கு சந்தோஷமா இருக்கு உன் பொண்ணுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா. இது நீ வாங்கிக்கோ, அவளுக்காக ஏதாச்சும் வாங்கிட்டு போ, சரியா? சரி, ஓகே அக்கா. அக்கா, உங்களுக்கும் பெக்குலுக்கும் சாப்பாடு நான் ஃப்ரிட்ஜில் ஓகே வச்சிருக்கேன். ஓகே. அக்கா, நீங்களும் வீட்டுக்கு போறீங்களா? நான் என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்காத, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ. ஓகே. சரி பித்லு, நான் வந்ததுலேருந்து உன்னை நான் பார்க்குறேன். நீ எப்பயும் தூங்கிக்கிட்டே இருக்கிற, ஜாகிங் போக மாட்டேங்கிற, ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ண மாட்டேங்கிற. நாளைக்கு காலையிலேருந்து நீ என் கூட ஜாகிங் வரணும், அப்புறம் எக்ஸசைஸும் தான், சரியா? இன்னையிலேருந்து உங்க கூட படுப்பால பாருங்க, நைட்டு 2-3 மணி வரைக்கும் ஃபோனையே பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக என் கூட தூங்கிடணும். காலையில் எந்திரிச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓகே. அக்கா, நான் இப்போ கிளம்புறேன். கவனமா போ. நீ நல்லபடியா பார்த்துருந்துக்கோ. நீங்களும் கொஞ்சம் கவனமா போங்க. பித்லு, சேஸ். வா. ஓகே. சீக்கிரம். நல்லா விளையாடலாம். அட என்னாச்சு உனக்கு? நீ இன்னும் தூங்கலையா? அதுவா, தூக்கம் வரல. கடவுளே, இங்கே உங்கள் வீட்டில் எவ்வளோ சூடு இருக்குல்ல. திரும்பவும் நான் குளிக்கலனா வெக்க போவாது. நான் என்ன சொன்னேன்னா, நான் வேணா தேய்ச்சி விட்டா? நீ தடை விடுறியா? ஆமா. சரி, இந்தா நீயே தடை விடு. அப்பனா நான் படுத்துக்கிறேன். நீ முதுகுல மட்டும் தடை விடு. சரி. கடவுளே.
ரொம்ப தடவிட்ட, இப்போ தூங்கு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பிக்லு, நீ ரொம்ப தடவிட்ட, இப்போ தூங்கு. படு. படுத்துக்கோ. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ண போகலாம். ம். இன்னைக்கு ரொம்ப செம்மையாக இருந்ததுல, ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ரன்னிங். நல்லா இருக்கு, இதுமாதிரி டெய்லி போகலாம். என்ன நீங்கள் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு ஓகேவா? ம், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அடேங்கப்பா, டெய்லி காலையில் இப்படியே மார்னிங் வாக் பண்ணு. ஹெல்த்தும் மைண்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஞாபகம் இருக்குல்ல? சரி. வா. சித்தி, அங்கே யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க.
அட இந்த நேரத்தில் நீ இங்கே? என்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணி தரியா? ம். ம். ம் சரி இந்தா இதை எடுத்துக்கோ நீ. ம் காட்டு. உன்னை கேர்ள் ஃப்ரெண்ட் தானே தேட சொன்னேன். நீ என்ன கிளவி கூட கூத்தடிச்சிட்டு இருக்க? இன்னைக்கு காலையில் ரொம்ப ஜாலியாக அந்த கிளவி கூட போயிட்டு இருந்தேயே நீ. வாட்? அடா அவங்க என்னோட சித்தி கொல்கத்தா உமன்ஸ் ப்ராப்ளமுக்காக இங்க ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நீ வேறப்பா. ஓ அப்படியா? நான் வந்து அவனோட சித்தி, அப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும். சாரி ஆண்டி. ஓகே ஓகே, நான் கொஞ்சம் ஜோக் பண்ணேன். நீங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸில் படிக்கிறீங்களா? ஆமாம், ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படிக்கிறோம். வா, ஃபைன், ரொம்ப நல்லது. அப்புறம் ஆண்டி, நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. இப்போ நீ உன்னோட வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அது ஒன்று. அப்புறம் கல்யாணம் ஆன பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க புகுந்த வீட்லேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து தான் எங்களோட ரீசர்ச் இருக்குது. இது டேட்டா கலெக்ஷன்னு சொல்லலாம். ஓகே ஓகே. ம் ஓகே. ஹாய் இவான். ஹலோ, குட் மார்னிங். எங்க இருக்க நீ? எப்போ வருவ? நான் கொஞ்சம் என்னோட வேலைகளை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க வரேன். சீக்கிரமா வா. ஆனா எங்க வர போற? 4 மணிக்கு நம்ம காஃபி அது எங்க ஷாப்ல. இருக்கு? அட அந்த காலேஜ் மோடத்துக்கு முன்னாடி தான். எஸ், உனக்காக காத்திருப்பேன். இது ரொம்ப பக்கத்துல இருக்கு நான் இருக்கிற இடத்துல இருந்து. சரி, சீக்கிரம் வந்துரு. ஓகே ஓகேப்பா. ஓகே பாய், வைக்கிறேன். பாய். பிக்லு, நான் கிளம்புறேன் சரியா? நீ வந்து டைம்க்கு கரெக்டாக சாப்பிட்ரு சரியா? ஓகேவா? நீங்கள் உட்காருங்க, பேசுங்க, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். சரி, நீ ஏன் இது கால் பண்ணவே இல்லை? தினம் கால் பண்ணுவேல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டைமே கிடைக்கல. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. சரி விடு, நான் இன்னையிலேருந்து உனக்கு பெர்மிஷன் தரேன். நீ என் கையை பிடிக்கலாம். ஓ, ஒருவேளை அந்தோஸ்க்கு தெரிஞ்சு போச்சுன்னா? அவனுக்கு எப்படி தெரிய போகுது? ஓகே, அப்பனா சரி. என்னாச்சு பிக்லு? ம் எங்கேயாவது போறியா? அது வந்து நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி போயிட்டு வா. ஆனால் ரொம்ப லேட் ஆக்காத, சீக்கிரம் வீட்டுக்கு வா. ம் ஓகே. ஆமாம், சித்தி வெளியே போயிருந்தாங்களா? வந்துட்டாங்களா? இன்னும் இல்லை, அவங்க காலையில் போனது இன்னும் வீட்டுக்கு வரல. ம் ஓகே சரி, நான் அப்புறம் போயிட்டு வரேன். சாரி. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அடடா, நீங்கள் எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன சொல்கிறது, வழியில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. ரொம்ப சுற்றி வந்தேன். சரி, உங்ககிட்ட ஒன்று பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன் வேலையிலேருந்து நீ கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்க. நீ வந்து என் காதலை பற்றி யோசிச்சியா? ஈவன் எனக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. அப்புறம் அதையும் தாண்டி என்ன தெரியுமா, நான் டிவோர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியாது.
ம். அப்போ நான் சேர்ந்து வாழலாமா? ஹா நோ ப்ராப்ளம் இவான். ஆ பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் மென்டலி ம். ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கேன். அப்புறம் அப்படியும் என்னோட ரிசர்ச், என்னோட வேலை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம் என்ன பண்ணலான்னு. ம். ஓகே. ஆனால் இவான் எனக்கு டைமே கொஞ்சம் கூட கிடைக்கிறது இல்லையே. ஓ கமான், அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்காவது வரலாம் இல்லையா? கொஞ்ச நேரம் இல்லை, 1 மணி நேரத்துக்கு. அடேங்கப்பா, இன்னைக்கு எவ்வளோ வேலை. இது என்னது? நீ நீ இங்க என்ன பண்ற? நான் வந்து இப்படியே இருக்கிற? துணி போடு, போ போ இங்க இருந்து. சரி. ஹலோ அண்ணா. அட அங்க என்ன ஆச்சு? ரீனாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு, பிக்லுவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. அங்க எதுவும் பிரச்சனை இல்லையா? அண்ணா கவலைப்படாதீங்க, இங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரி, பிக்லுவை நல்லா கவனிச்சுக்கோ. அண்ணா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவனை நல்லா பார்த்துக்குவேன்.
அப்புறம் நான் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன். ரீனாவுக்கும் பிக்லுவுக்கும் சொல்லிடு. சரி, நீங்க பார்த்து வாங்க அண்ணா, நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, நான் இப்போ வைக்கிறேன். அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். பாய். சரி, ஓகே ஓகே அண்ணா, ஓகே. ஃபோன் வை, அப்புறம் தூங்கு. ரொம்ப நைட் ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காய்ச்சல் அடிக்குதா? காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை. என்னாச்சு உனக்கு? நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்னா அதனால தான் கொஞ்சம் டயர்டாக ஃபீலாக இருக்குது. அப்படின்னா நல்லது தானே. அப்போ படுத்துக்கோ. எதுக்கு முழிச்சிட்டு இருக்க? படுத்தூங்க, படு. ஹாய் ஈவன். சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? படுக்க போறியா? இப்போதான் தூங்க போறேன். தனியா படுக்க போறியா? அடேங்கப்பா, இன்னும் ஷாக்லேருந்து வெளியே வரலையா? என்னால் இப்போ இவ்வளோ ப்ரெஷர் எடுக்க முடியல. வயசாயிடுச்சுல. எனக்கும் அதே நிலைமை தான். உங்களுக்கும் தான் வயசாயிடுச்சு. வெறும் கோட் சூட் மாட்டிக்கிட்டு வெளியே சுற்றினா மட்டும் நடக்குமா? சரி சரி இருங்க, நான் காலையில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னத்தை காட்ட போற? நாளைக்கான பிளானிங். சரியா சரியா? சரி, இப்போ நான் வைக்கிறேன். ரொம்ப டயர்டாக சீக்கிரமே வா. நாளைக்கு காலையில் கால் பண்ணுறேன். சரியா? சரிம்மா. ஓகே, குட் நைட். பாய் பாய். பிக்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து சரி கேளு. இது என்னோட பென் டிரைவர், உன்கிட்டே வை. இதில் என்னோட பேரில் ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோட ஒரு வாட் ஃபைல் இருக்கு. எனக்கு இப்போ இது ரொம்ப அர்ஜென்ட். எனக்கு உடனே பிரிண்ட் பண்ணி கொடுப்பேன். நான் கிளம்பிடுவேன். ஓகே, சரி. சீக்கிரம் பண்ண, நான் வரேன். சீக்கிரம். சரி. ஹலோ. சரி. இல்லை இல்லை இல்லை, நான் நாளைக்கு இங்கே இல்லை. நான் ஒரு வேலை விஷயமா ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். நல்லது தான். நாளைக்கு நீங்கள் இங்கே வந்துடுங்க. அப்புறம் கேளுங்க, என்னென்னலாம் வவுச்சர் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரியா? ஓகே ஓகே, சரி, தேங்க்யூ. சித்தி, உங்களோடது வேர்ட் ஃபைலோட பிரிண்ட் எல்லாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இது சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் பண்ணிட்டல? எல்லாமே இருக்கு இதில். குட். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்களா இப்போ? நான் ஒரு டேட்டா கலெக்ஷனுக்காக போகிறேன். நீயும் வரியா?
இல்லை இருக்கட்டும், நீ அங்கே வர வேண்டாம். அதோட நல்லது நீ வீட்டிலே இரு. அப்புறம் நல்லா கவனமாக படி. அப்புறம் டயத்துக்கு கரெக்டாக சாப்பிடு. சரியா? அப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக வரதுக்கு பார்க்குறேன். சரியா? வரேன் என்னோட செல்லம். வணக்கம், வாங்க. நான் தான் உங்களை இங்கே வர சொன்னது. வணக்கம். ஆ, உங்கள் பேர் என்ன? என் பேர் பீனா மாஹிதி. ஆ, சரி சரி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம், எனக்கு 2 பிள்ளைகளும் இருக்கு. ஓ அப்படியா? அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் எங்க? அவர் பாம்பேல இருக்காரு, நகை கடையில் வேலை பார்க்குறாரு. ம், சரி சரி. ஆ, இங்கே வர மாட்டாங்களா? வருவாரு, இப்போ கொஞ்ச நாளா வரல. ஆனா அப்பப்போ ஃபோன் ஓ பண்ணுவாரு. அப்படியா? அப்புறம் பணம்லாம் கரெக்டாக அனுப்புகிறாங்களா? எங்க அனுப்புறாரு? நான் 2 வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிறேன், ஒரு வீட்டில் சமைக்கிறேன். அந்த காசுல தான் நான் வீட்டை ஓட்டுறேன். ஏன் மறைக்கிற? உண்மையை சொல்லலாம். உன் புருஷன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. இந்த ஆம்பளைங்கக்குள்ளேயே ஒரே குறை தான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு போதாது. அப்படி நம்ம நிறைய கேள்விப்படலாம், ஆனா கண்ணால பார்க்கலல. சரி. நீங்கள் இருக்கிறீங்கள, அந்த இடத்த பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? பிரச்சனை ரொம்ப இருக்கு முதலாளி அம்மா. இந்த மாதிரி ஊருக்குள்ள பிள்ளைங்க எப்படி வளருது தெரியுமா? குடிச்சிட்டு வராங்க, பொண்டாட்டி அடிக்கிறாங்க. அது இல்லாம டெய்லி அடிதடி, சண்டை, கெட்ட வார்த்தை இதெல்லாம் கேட்டுதான் பிள்ளைங்களே வளருதுங்க. அது இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, லைட் இல்ல, அது ஒரு பிரச்சனை. அப்படியா? அப்படின்னா உங்கள் பசங்களாம் ஸ்கூல் போகிறது இல்லையா? இல்ல இல்ல, போவாங்களே. என் பையன் 2nd படிக்கிறான், பொண்ணு 4th படிக்கிறா. ஆஹா, அப்படியா? சரி, இப்போ நீங்கள் போங்க. திரும்பவும் கூப்பிட்டேன்னா நீங்கள் வரணும். நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். சரி, நன்றி. வணக்கம் முதலாளி நாங்க அம்மா. வரோம். ஆ சரி சரி, நாங்க வரோம். சரி. இவளுக்கு தான் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, நீ அதை எப்படி சால்வ் பண்ணுவ? என்னால் இவங்க ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடியும் ஈவான்? ஆனால் இவங்க ப்ராப்ளத்தெல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் பண்ண முடியும். இந்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் வரைக்கும் கொண்டு போவேன். கவர்மெண்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னோட லட்சியமே. ம் அதுக்கப்புறம் இவங்க ப்ராப்ளம் சால்வ் கவர்மெண்ட்டே பண்ணிடும். இப்போ எங்கே போகிறதா உத்தேசம்? இப்போ நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயாகணும், புரியுதா? ம் வீட்டுக்கு போவேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தருவீங்களா? ஒய் நாட், போகலாமா? அந்த காலேஜிட்டு இருக்கிற மொடக்கு பரவாயில்ல, வரைக்கும் வாப்பா தான். போகலாம். வாங்க. சொல்லு, இந்த ராத்திரியில ஏன் ஃபோன் பண்ணியிருக்க? ஏன் அப்படி என்ன முக்கியமான வேலை பண்ணிட்டு இருந்த? ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்தப்பா. என்ன படம்? அட வித்யா பாலன் என்னவா இருக்கா தெரியுமா? நீ வித்யா பாலன் படம் பார்த்துட்டு இருந்தியா? அட இல்ல, விடு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதானே. போடி. ஓ ஹலோ, கேளு. ம், 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 ம். என்னாச்சு? நீ இவ்வளோ நேரம் லேப்டாப் எடுத்துட்டு உக்காந்துருக்க? எவ்வளோ லேட் நைட் ஆயிட்டு இன்னும் லேப்டாப் பார்த்துட்டு இருக்க? லேப்டாப் ஃபோன் எல்லாம் பந்த் பண்ணி வை. அப்புறம் படு, படு தூங்கு.
செக்ஸ் பண்ண பார்க்குறியா? இல்ல இல்ல சித்தி. உன்னை நான் என் பையன் மாதிரி நினச்சி வச்சிருந்தேன். ஐம் சாரி சித்தி. ஆனால் நீ ச்சீ. ஐம் சாரி இந்த சித்தி. வயசுல போய் ஐம் சாரி ப்ளீஸ். ஐம் இந்த சாரி. சின்ன வயசுல நீ இவ்வளோ அசிங்கமாக யோசிக்கிற. சித்தி ஐம் வெரி சாரி. நான் இப்பயே உங்க அப்பாக்கு சித்தி வேண்டாம் சித்தி. போ இங்க இருந்து போ. ப்ளீஸ் சித்தி. என் ரூம் விட்டு வெளிய போ. இப்பயே போ. கெட் லாஸ்ட். நான் உன்னை போக சொன்னேன். போ இங்க இருந்து. சாரி சித்தி. போ. இப்போ நான் உன்னை இங்க இருந்து போத சொன்னேன். போ இங்க இருந்து. கெட் லாஸ்ட். அப்ளை செய்ய மாட்டேன் சித்தி. என்னாச்சு? இவ்வளோ ராத்திரியில் ஃபோன் பண்ணியிருக்கிற? அங்கெல்லாம் ஓகே தானே? அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு கால், நீங்கள் காலையில் வரீங்களா? ஆமாம், நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். ஏன் என்னாச்சு? அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீங்கள் காலையில் வாங்க. நீங்கள் வாங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். எதுவும் முக்கியமான விஷயமா? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் வாங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். என் ரூம் விட்டு வெளிய போ. இப்பயே போ. கெட் லாஸ்ட். நான் உன்னை போக சொன்னேன். போ இங்க இருந்து. கெட் லாஸ்ட்.
ஹே பிக்லு. பிக்லு. ஆ பிக்லு. ரீனா என்னாச்சு? பிக்லு பிக்லு. இது என்ன பண்ணிட்ட நீ? கடவுளே. பிக்லு. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்பவும் நம்ம அவனை காப்பாத்திடலாம். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் அண்ணா. அண்ணா சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்ணு. ஹலோ ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். என்ன பண்ணிட்ட பிக்லு? என்ன பண்ணிட்ட பிக்லு? பிக்லு பிக்லு. என்ன பண்ணிட்ட பிக்லு? ஏன் ஏன் பிக்லு ஏன் இப்படி பண்ணா? நம்ம நம்ம புரிஞ்சுக்கிடல பிக்லுவை, புரிஞ்சுக்கிடல அவனை. நான் 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 ஒரு நான் ஒரு அப்பனா இருந்து என் பையனை புரிஞ்சுக்கிட முடியலையே. அமித் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். பிக்லு ரொம்ப தனியாயிட்டான். இந்த வயசுல பசங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லை யாராவது கூட இருக்கணும். யார்கிட்ட அவங்க எல்லா விஷயமும் ஷேர் பண்ணணும். பிக்லுவால அது பண்ண முடியல. ஒரு துணையை தேடுறேன்னு பிக்லு அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அதனால எல்லாரும் அவனை தப்பா நினைச்சிட்டாங்க. அதனால பிக்னுவால இந்த தப்ப தாங்க முடியல அண்ணா. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? பிக்லுவோட தலகாணி கடையில இருந்து ஒரு லெட்டர் கிடைச்சிச்சு எனக்கு. எங்க இருக்கு? குடு, என்கிட்ட குடு குடு. இல்ல அண்ணா, அது என்கிட்டயே இருக்கட்டும். பிக்லுவோட கடைசி ஞாபகார்த்தமா
இந்த பேக் எடுத்துட்டு எங்கே போகிற? அம்மா கிட்ட நான் போகிறேன். கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கிறேன். என் பிள்ளைங்க கூட இருப்பேன். இனிமேல் இங்கேயும் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எப்பயாவது என் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க அண்ணா. நான் கண்டிப்பாக வருவேன். ம் ம் சரி. நீ நீ இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு போ. இருக்கட்டும் அண்ணா. மறுபடியும் எப்பவாவது வந்தா அப்ப வாங்கிக்கிறேன் அண்ணா. அப்படி வர முடியலனா அப்போ அந்த காசை நீங்க பிக்லு பேரை சொல்லி ஏதாவது அனாத ஆசிரமுக்கு கொடுத்துருங்க. அது என்னன்னா அண்ணா அண்ணா நாங்க ஏழைங்க. இங்க பெரிய வீட்டுல வேலை செய்ய வந்தேன்னா, ஆனா இப்ப நினைக்கிறேன் வரலனா நல்லது. அப்படி வரலனா இதெல்லாம் நான் பார்க்காமலாவது இருந்திருப்பேன். நான் போயிட்டு வரேன் அக்கா. எனக்கு தெரியும் உங்களை விட சின்ன வயசா இருந்தும் நான் நிறைய பேசிட்டேன். முடிஞ்சா என்னை மன்னிச்சிருங்க அக்கா. அதாவது எனக்கு உங்களை மாதிரிலாம் பேச வராது. ஒன்றும் படிக்க தெரியாதவ நான். போயிட்டு வரேன் அக்கா. போயிட்டு வரேன் அண்ணா. போயிட்டு வரேன் அண்ணா. கதவை சாத்திக்கோங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். முடிஞ்சா நீங்க எல்லாரும் சேர்ந்து மன்னிச்சிருங்கன்னு வரேன். உங்களோட அன்பான பிக்லு.